வணக்கம் நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து இந்திய உச்ச நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்திருக்கிறது. 2010ஆம் ஆண்டு சென்னை உயர் நீதிமன்றம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும் என்ற ஒரு முக்கியமான தீர்ப்பை அளித்தது. இது நடைமுறைப்படுத்தப்படல. 2011 சென்சஸ்ல இது அமல்படுத்தப்படும் எதிர்பார்ப்பு இருந்தது, அமல்படுத்தப்படல. இந்த நிலையில் இது சார்ந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பை அமல்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை, இது தேவையில்லை, அது சட்டத்துக்கு எதிரானது என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்திய உச்ச நீதிமன்றம் எடுத்திருக்கிறது. இது சார்ந்த கோரிக்கையை பல அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டிலும் சரி அகில இந்திய அளவிலும் சரி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. அந்த அமைப்புகளுக்கு அந்த கோரிக்கைக்கு ஒரு பின்னடைவாக இந்த ஒரு தீர்ப்பானது பார்க்கப்படுகிறது. பல கேள்விகளை பிரின்சிபலாகவே பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த நாட்டில் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது சாதியின் அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது எனும்பொழுது சாதி அப்படிங்கிறது சமூகத்தில் ஒரு நடைமுறை யதார்த்தமாக இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் தவறு என்று சொல்லப்படுகிறதுங்கிற ஒரு கேள்வி. இதை தாண்டி ஒருவேளை சாதி வாரியாக சென்சஸ்ல கணக்கெடுப்பு செய்யப்படுமானால் பல புதிய பிரச்சனைகள் உருவாக்கப்படும், சமூகத்தில் பிரிவினை உருவாக்கப்படும் என்ற இன்னொரு தரப்பும் வைக்கப்படுகிறது. பல கேள்விகளையும் விவாதங்களையும் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பானது எழுப்பி இருக்கிறது. இதையே இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் சலீம். உலகத்தில் 6 பேர் இருக்கிறார்கள் என்றால் ஒருவர் இந்தியாவை சேர்ந்தவர், ஒருவர் சீனாவை சேர்ந்தவர். உலகத்திலேயே 2வது மக்கள் தொகை அதிகமாக கொண்ட நாடு இந்தியா. இது நாம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தால்தான் தெரியும். 10 வருஷத்துக்கு ஒரு முறை இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துட்டு வரும். முதல்ல இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தது 1871ஆம் ஆண்டு. இதுவரைக்கும் 15 முறை அந்த மாதிரி நாம சென்சஸ் எடுத்திருக்கோம், மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்திருக்கோம். ஜாதிவாரி கணக்கெடுப்பு எப்ப எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1931ஆம் ஆண்டு இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. சுதந்திர இந்தியாவுல ஒரே ஒரு மாநிலத்தில் மட்டும்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது கேரள மாநிலம். 1968ஆம் ஆண்டு அப்பொழுது கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி, நம்பூதிரி பட்டா முதலமைச்சர். அப்பொழுதுதான் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுத்தார்கள். வேற எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் எடுக்கப்படல. 2010ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன், ஒரு மனுவை விசாரித்த பிறகு. ஆனால் 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படவில்லை. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்திற்கு வருகிறது. உச்சநீதிமன்றம் மத்திய அரசு கருத்து கேட்கிறாங்க, உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. மத்திய அரசு இதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. மத்திய அரசின் நிலைக்கே விட்டு விடுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்தியாவில் தற்பொழுதைய நிலவரப்படி ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட மாட்டாது. 2 சாரர்கள் இந்தியாவில் இருக்காங்க. ஒருத்தர் இந்த தீர்ப்பு ஆதரிக்கிறாங்க, இன்னொருத்தர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். இதையடுத்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அவசியமா அனாவசியமா என்ற கேள்வி எழுந்துள்ளதால் இந்த விவாதம் எழுந்துள்ளது. நிச்சயமாக பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. ஒரு நீண்ட விவாதம் நடந்து வருகிறது. இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் சாதி வாரியில் கணக்கெடுப்பு வேண்டுமா வேண்டாமா என்று ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே என்ற ஒரு ஆல்டர்னேட்டிவும் சொல்லப்படுகிறது. அது தீர்வா இல்லைன்னா ஒரு சாக்கு போக்கா? பல கேள்விகள் எழுந்திருக்கின்றன. விரிவாக இந்த நிகழ்ச்சியில் இதையெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவை சேர்ந்த திரு கே டி ராகவன், அதனது மாநில செயலாளர் திரு கே டி ராகவன், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அதே போல நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு ஐயநாதன் அவர்கள் நிகழ்ச்சியில் நம்முடைய இணைகிறார், அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இதே போல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வரக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அதனது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் செந்தில் அவர்கள் நிகழ்ச்சியில் இணைகிறார், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். அது மட்டுமல்லாது நீதியரசர் வள்ளிநாயகம், ஓய்வு பெற்ற நீதிபதி வள்ளிநாயகம் அவர்களும் இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணையிருக்கிறார். வித் தி பர்மிஷன் ஆஃப் தி எஸ்டீம் பேனல், நிச்சயமாக சாதிவாரி கணக்கெடுப்பில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை நாம விவாதிக்கணும். அதற்கு முன்பாக சில அரசியல் ரீதியான கேள்விகளையும் நாம் கேட்க வேண்டியிருக்கிறது. வித் தி பர்மிஷன் ஆஃப் தி பேனல், திரு ராகவன் அவர்கள்ட்ட நான் கேட்க இருக்கின்றேன். இது சரியா தவறாங்கிறத தாண்டி என்னுடைய கேள்வி உங்களுடைய யூ டர்னை சார்ந்தது. யூ ஹவ் மேட் அ கம்ப்ளீட் யூ டர்ன் இந்த விவகாரத்தில் என்றால் மறுப்பீர்களா? அதை எப்படி நியாயப்படுத்துறீங்க திரு ராகவன்? யூ டர்ன் கிடையாது. ஏனென்று சொன்னால் 2010க்கு பிறகு இதை பற்றி மத்திய அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கம்
இதை பற்றி ஆய்வு செஞ்சு GOM குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைக்கப்பட்டது. அதிலே கூட நிறைய டிஃபரன்ஸ் வந்தது. இன்ஃபேக்ட் கபில் சிபல்லாம் இதுக்கு எகெயின்ஸ்டா இருந்தாரு. கபில் சிபல் மாத்திரம் இல்ல, AK ஆண்டனி எகெயின்ஸ்டா இருந்தாரு. பட் பாராளுமன்றத்திலேயே நம்ம அதுல வந்து திரு மன்மோகன் சிங் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டார். முகுல் வாசனிக் அதை பத்தி கூட சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியிலும் கூட உண்மை அதிலே சில என முதல் தடவையா சுதந்திரம் பெற்ற பிறகு இது போல ஒரு விஷயம் வரும்பொழுது உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் பத்தி சொன்னதுனால டிஃபரன்சஸ் இருந்தது உண்மை. அதாவது ஆனா இன்டர்னல் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோர் கமிட்டி ஆமாம் அரசாங்கத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றோம், பிரதம மந்திரியினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று சொல்லி பிஜேபியுடைய கோர் கமிட்டி அதாவது ஜாதிவாரி இதை எடுக்கலாம். சப்ஜெக்ட் டு யூ கேனாட் இந்த இன்டெகிரிட்டி ஆஃப் ஹெட் கவுண்ட் வந்து நம்ம வந்து பாத்துக்கணும். அது வந்து ஒன்னும் கெடாத பாத்துக்கணும். பாரதிய ஜனதாவின் சார்பாக கோபிநாத் முண்டே, மறைந்த இந்த அரசாங்கத்துடைய அமைச்சர் கோபிநாத் முண்டே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்கிறார். அந்த சமயத்துல தான் நீங்க சொல்வது போல பாஜக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது, முன்னாடி ஜோஷி உள்ளிட்டோர் வேற நிலைப்பாடு எடுக்கிறாங்களேன்னு கேட்டபோது நீங்க சொன்னது போல சுஷ்மா ஸ்வராஜ் மிக தெளிவாக எழுதுகிறார், சாதிவாரி கணக்கெடுப்பை நாங்கள் ஆதரிக்கிறோம். நீங்களே சொல்றீங்க. அப்படி ஒரு பொசிஷன் எடுத்துட்டு இல்ல இல்ல இந்த நிலைப்பாடு எங்களுக்கு ஏற்புடையதல்ல, நாங்க வந்து யூபிஏ கவர்மெண்ட் சொல்றது போல நாங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா ஒரு விளைவுகள் மோசமா இருக்கும் அப்படின்னு நீங்க கோர்ட்ல நீங்க ஒரு பொசிஷன் எடுக்கும்போது யூட்டன் இல்லாம என்ன சருது இது பாருங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஷன் எல்லா பார்ட்டிலும் இருந்தது உண்மை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியுடைய உச்சபட்ச கமிட்டி அதாவது குழுவான கோர் கமிட்டி இந்த முடிவு எடுத்தது. அதுக்குள்ள டிஸ்கஷன்ஸ் எவ்வளவு நீங்க சொன்னதெல்லாம் எடுத்துக்கிறேன் நான். கோபிநாத் முண்டே அதுக்காக ஆதரிச்சார். RSS கூட முதலில் வந்து இதை பற்றின அச்சம் எல்லாருக்குமே இருந்தது. RSS பிஜேபிக்கு மாத்திரம் அல்ல, அதிலே இது விவாதம் தேவை என்பதில் அனைத்து அரசியல் கட்சியும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். விவாதம் தேவை என்று எல்லா கட்சியிலுமே இது நல்லதா கெட்டதான் தெரியல ஒரு பிரச்சனை இருந்தது. தாண்டி சரின்னு ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க. இந்த ஒரு குழப்பம் இருக்கும்போது சுஷ்மா ஸ்வராஜ் ஆகட்டும் இல்ல அன்னைக்கு பாஜகவுடைய ஒவ்வொரு செய்தி தொடர்பாளரும் எந்த ஒரு குழப்பம் கிடையாது. பார்லிமெண்ட்ல கோபிநாத் முண்டேலாம் சொன்னாரு, அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு, சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் பப்ளிக்கா ஸ்டேட் பண்ணிட்டு இன்னைக்கு நீங்க வந்து நாங்க எங்களுக்கு டிஃபரன்ஸ் இருந்தது உண்மைதான், நாங்க இப்படி யோசிச்சோம், எங்க கோர் கமிட்டி இப்படி சொன்னதுன்னு நீங்க இப்படி ஒரு சாக்கு போக்கு சொல்வதுங்கிறது பொருத்தமா கிடையாது. கோபிநாத் முண்டே தவறான நிலைப்பாடு, கோபிநாத் முண்டேவும் தவறான நிலைப்பாடு இல்ல, கோபிநாத் முண்டேவனுடைய நிலைப்பாடு தான் பாரதிய ஜனதா கட்சி எடுத்தது பிற்பாடு. அப்ப தவறா எடுத்தது தவறு நாங்க எங்க சொன்னோம், தவறு இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பு சென்சஸ்ல நடத்தணும் வேணும்னு சொன்னாரு பாரதிய ஜனதா நிலைப்பாடு. பிரணாப் முகர்ஜி சுஷ்மா ஸ்வராஜ் கடிதம் எழுதுறாங்க. அந்த கடிதத்தை உங்களுக்கு வேணா நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் டிஸ்பியூட் பண்ணாதானங்க, நான் இல்லன்னு சொல்லலையேங்க, நான் மறுத்தாதான் நீங்க போட்டு ஒரு இக்னரன்ஸ் அடிப்படையில் அன்னைக்கு ஒரு தப்பான நிலைப்பாடு, ஒரு குழப்பம் இருந்ததோ. நீங்க நான் ஒரு குழப்பம் இல்லாம தெளிவா தான் நான் பேசுறேன். பாரதிய ஜனதா கட்சியோட நிலைப்பாடு, கோபிநாத் முண்டே என்ன நிலைப்பாடை எடுத்தாரோ அதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உச்சபட்ச கமிட்டியான கோர் கமிட்டி குழுவாக முடிவு எடுத்தது. சுஷ்மா ஸ்வராஜ் சாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரித்து பிரணாப் முகர்ஜிக்கு லெட்டர் உங்களுக்கு தெரிஞ்சு நாங்க ஆதரிக்கிறதானங்க சொல்றேன். இப்ப நான் எதிர்க்கிறேன்னு சொன்னேன். இப்ப ஃப்ரம் தி பிகினிங் நான் ஒன்னு சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னா, பிஜேபி இதை பிரணாப் முகர்ஜி GOM அவர் தான் சேர்மன், அவர் கேட்டார் எல்லா அரசியல் கட்சிக்கும். ஏன்னா அங்க குழப்பம் வந்தது GOMல, குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மீட்டிங்ல. அப்ப அவர் என்ன முடிவு பண்ணாங்க, அந்த GOM எல்லா அரசியல் கட்சியும் கேட்போம் அப்படின்னு கேட்டாங்க, பிஜேபியும் கேட்டாங்க, நாங்களும் சுஷ்மா ஸ்வராஜ் இந்த மாதிரி பதில் இன்னைக்கு எதிர்க்கிறீங்க இல்ல. இன்னைக்கு ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, இதுல இந்த கொஸ்டின் ஒரு நீங்க வந்து டெக்னிக்கல் கொஸ்டின் ரைஸ் பண்ணிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் 2010ல. இப்ப இன்னைக்கு 2010ல டைரக்ஷன்ஸ் ஹைகோர்ட் என்ன கொடுத்திருக்காங்க, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிருக்கு. இன்னைக்கு என்ன சொல்லிருக்கு, இட்ஸ் a policy matter to be decided by government. உங்களுடைய நிலைப்பாட கேக்குது. நீங்க நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு ஆதரிச்சோம்னு சொல்லிட்டு எந்த குழப்பமும் இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எதிர்க்கிறீங்க. கேட்டா யூட்டன் எடுக்கலைங்க. ஹரி, நான் சொல்லத புரிஞ்சுக்கோங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சொன்னது பாரதிய ஜனதா கட்சி எங்களோட நிலைப்பாட்டை அன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். இன்னைக்கு என்ன சொல்லிருக்கீங்க? இருங்க, இதை யார் டிசைட் பண்ண? கோர்ட்ஸ் cannot decide. This has
to be decided by the Sir, government. court asked you, sir. யூபி அரசாங்கத்தை கேட்டது. அந்த அரசாங்கம் இப்படி நிலைப்பாடு எடுத்து உங்க அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்னன்னு உங்கள்கிட்ட கேக்குது. மோடி ஊருக்கு போயிருக்காருன்னு சொல்றீங்க. பிறகு பிரின்சிபலா யூபி அரசாங்கம் என்ன சொன்னதோ இது வந்து சமூகத்துல பிளவை ஏற்படுத்தும், ஒரு தவறான விளைவுகளை உருவாக்கும் என்னெல்லாம் சொன்னா இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படாதோ எங்களுக்கு பிரின்சிபலாவே கொள்கை ரீதியாவே ஏற்பில்லைங்கிற ஒரு பதில் சொல்றீங்க. கொள்கை ரீதியா எங்களுக்கு ஏற்பு இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொள்கை ரீதியா ஏற்பில்லைன்னு சொல்றீங்க. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, திருப்பி நீங்க ஒரே ஒரு ஆன்சர் கேக்குறீங்க. நான் என்ன சொல்றேன், அதுல நாங்க ஒரு இது சொன்னோம். நீங்க வந்து ஹெட் கவுண்டோட இன்டெகிரிட்டி ஆஃப் தி ஹெட் கவுண்ட் நீங்க பார்க்கணும், ஜாகிரதையா பண்ணணும்னு சொன்னோம். இன்னொன்னு கூட சொன்னோம், ஓபிசி லிஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டக்கூடாது, ஓபிசில பல பேர் இருக்கிறாங்க, இப்படிலாம் நாங்க சொன்னோம். அப்பவும் புரியுதா? இப்ப என்ன கொஸ்டின்னா, இது சுப்ரீம் கோர்ட் டிசைட் பண்றதா கவர்மெண்டோட பாலிசி மேட்டரான்னு பார்க்கணும். இட்ஸ் a policy matter of the government. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது பாலிசி மேட்டர் தான். உங்களுடைய பாலிசி என்ன அப்படின்னு கேட்கும்போது there will be breakup, there will be unwanted impacts, ஒரு தவறான கான்சிக்வென்சஸ் வரும் அப்படின்னு சொல்லும்போது இது பாலிசியா? அன்று நீங்கள் சொன்னது பாலிசியாங்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இது அரசியல் ரீதியான கேள்வி. இதை தாண்டி சாதிவாரி கணக்கெடுப்பு, இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள், இது விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது. விரிவாக விவாதிப்போம். சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்த விவாதம் மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்த நாட்டில் இடஒதுக்கீடுல இருந்து பல விஷயங்கள் சாதியின் அடிப்படையில் நடக்கிறது எனும்பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு நிச்சயம் அவசியம் என்ற ஒரு கோரிக்கை தொடர்ந்து அரசியல் அரங்கத்தில் இருந்து வந்தது. இந்த நிலையில் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையில்லை என்று அரசாங்கத்துடைய வாதத்தை ஏற்றுக்கொண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதைதான் நாம் விரிவாக இந்த நிகழ்ச்சியில் விவாதித்து வருகின்றோம். இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய இந்த பகுதியில் இணைகிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள். நிகழ்ச்சிக்கு அவரை அன்போடு வரவேற்கின்றோம். நீதியரசத்தை பொறுத்தக்கு முன்பாக உச்ச நீதிமன்றத்துடைய இந்த தீர்ப்பு வருத்தம் அளிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை ஐயநாதன் எடுக்கிறார். அரசாங்கம் கோர்ட்ல எடுத்த நிலைப்பாடு இல்ல இந்த ஒரு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரானவர்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது, ஒருவேளை இந்த ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்குமானால், பிகர்ஸ் வருமானால், ஏற்கனவே சாதியின் அடிப்படையில் அந்த நாட்டில் பல பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது. மேலும் பிரச்சனைகளை அதிகரிக்குமே தவிர பிரச்சனைகளுக்கு தீர்வாகாது. ஒரு சாதி இந்த அளவுல இருக்கு அப்படின்னு மெட்டீரியலா எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா ஒரு மெஜாரிட்டி வளர்க்கும், அதை தாண்டி பிரச்சனைகளை வளர்க்கும் அப்படிங்கிற ஒரு வாதம் கொள்கை ரீதியாக பிரின்சிபலாக வைக்கப்படுகிறது. அதில் அடிப்படையிலே தவறு இருப்பதாக நினைக்கிறீங்களா? ஏன்னா நிச்சயமாக சமூக நீதி என்பது சாதியால் அந்த மனக்கட்டமைப்பால் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டு பல்லாண்டு காலமாக தொடரப்பட்டு அதனால் சில சமூகங்கள் மட்டுமே லாபம் அடைந்து பெரும்பான்மை சமூகங்கள் அந்த வாய்ப்பை எல்லாம் பெறாத ஒரு நிலையை மாற்றி அமைப்பதற்காக நாம் சமூக நீதி இடஒதுக்கீட்டை கொண்டு வருகின்றோம். அது தொடர்பான ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வரும்பொழுது உச்சநீதிமன்றம் அதான் 1990ஆம் ஆண்டு சமூக நீதி காவலர் VP சிங் அரசு அந்த மண்டல் பரிந்துரையின் அடிப்படையில் வெளியிட்ட அந்த அரசு உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் என்ன சொன்னது என்றால், விந்தேஸ்வரி பிரசாத் மண்டல் அளித்த அறிக்கை எந்த சென்சஸின் அடிப்படையில் சொல்லுகிறது இவ்வளவு பேர் இதில் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று. அதுக்கு உடனே வெள்ளைக்காரன் காலத்தை வந்துட்டு அவங்க சொன்னாங்க 1931. அப்ப 11 பேர் கொண்ட இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்ற அமர்வு எந்த அடிப்படையில் என்று கேட்டது. அப்பொழுது என்றால் நீங்கள் அந்த அடிப்படையை மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாகத்தானே உருவாக்க வேண்டும். அப்பொழுது ஒரு நிலை, இப்பொழுது ஒரு எதிர்நிலை எடுக்கின்றது என்றால் இந்த தீர்ப்பு அடிப்படையில் பிழையானது. இதில் அரசு என்ன நிலை எடுக்கின்றது என்பதை விட இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டு வாய்ப்பளிக்கப்படாமல் புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு அந்த உரிய வாய்ப்பை கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கொடுக்க வேண்டும் என்றால் அதே அடிப்படையை நிலையாக பார்ப்பதற்கு இந்த கணக்கெடுப்பு அவசியம் என்பதை 92 உணர்கிறது. 2016 மாற்றி பேசுகிறது. எனவே இத்தீர்ப்பு பிழையானது என்று உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பின் அடிப்படையில் சொல்கின்றேன். இரண்டாவது, இந்த சாதிய கட்டமைப்பு இந்த பிரிவினை ஏற்படுத்தியுள்ள, அது விதைத்துள்ள, நம் சமூகத்தில் விதைத்துள்ள எண்ணங்கள், அதனால் ஏற்பட்ட விளைவுகள், பாதிப்புகளை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்து பார்த்துத்தான் 15(4) அரசமைப்பு சட்டத்தினுடைய 15 4வது திருத்தத்தையும் 16 4வது திருத்தத்தையும் முதல் அரசமைப்பு திருத்தமாக கொண்டு வந்தோம். ரைட்டுங்களா? கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும். அப்போ அந்த பிரிவினைக்கான காரணங்களை நாம் ஆழமாக ஆராய்ந்து அதனை எடுத்து எறிய வேண்டும் என்றால்
நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு என்பது அவசியமாக ஃபண்டமெண்டல் பேசிக் டேட்டா. ஆனால் இது எப்படி வந்துட்டு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும், இது ஐயா சொல்றாரு அந்த ஹெட் கவுண்டில் பாதிப்பை ஏற்படுத்தும், எனக்கு புரியவில்லை. இதே உச்ச நீதிமன்றம் கூடாது ஏன் ஏற்படுத்த போகிறது என்பது எனது கேள்வி. ஏன் வராது நான் சொல்லட்டுமா? ஏன் வராது நான் சொல்றேன். இதே பாரதிய ஜனதா கட்சி மண்டல அறிக்கையை எதிர்த்து, இடஒதுக்கீட்டை எதிர்த்து, சமூக நீதியை எதிர்த்து அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு பிறகு சமூக நீதியை ஆதரித்து வந்த நிலைக்கு மறுபடியும் இப்பொழுது வரும்பொழுது நீதிமன்றத்திற்கு சென்று கட்சியில் எடுத்த நிலைப்பாட்டிற்கு எதிராக அரசு நிலை எடுக்கின்றது என்றால் இது எப்படி சொல்றேன். சமூக நீதிக்கு எதிர்த்து அந்த ஆட்சியை கவிழ்த்தாங்க அப்படின்னு சொல்லுவது தவறு. அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்குமே தெரியும் அங்கே விபி சிங் ஆட்சி எதற்காக கவிழ்க்கப்பட்டதுன்னு. எங்களுடைய மரியாதைக்குரிய அத்வானி அவருடைய ரத யாத்திரை தடுத்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் வாபஸ் வாங்குவோம் சொன்னோம். தடுத்தார்கள். பீகார்ல லல்லு பிரசாத் யாதவை தூண்டிவிட்டு விபி சிங் அரசாங்கம் தடுத்ததை நாங்கள் வித்ரா பண்ணோம். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. அரசியல் தெரிந்த அத்தனை பேருக்கும் தெரியும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிடுறேன். பாரதிய ஜனதா தளில் நான் இருந்தவன், தமிழ்நாடு ஜனதாதளத்தில் இருந்தவன். விபி சிங்கை வாஜ்பாய் வந்து சந்தித்தார். மண்டல் அறிக்கையை நீங்கள் திரும்ப பெற்றால் நான் அத்வானியுடைய ரத யாத்திரையை நிறுத்த சொல்கின்றேன் என்று கேட்டார். சம்மதிக்கவில்லை. நீங்க தப்பா சொல்றீங்க. பத்திரிகைகளை காட்டுங்க. தவறான தகவலை சொல்றீங்க. தவறான தகவலை சொல்றீங்க. தவறான தகவல். ஏன் விபி சிங் ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, ஏன் கவிழ்ந்தது, அந்த விவாதத்துக்குள்ள விரிவா சென்று விட வேண்டாம். நான் ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள்ட்ட கேட்க இருக்கின்றேன். எந்த அடிப்படையில் இது கொள்கை ரீதியாக எதிர்க்கப்படுகிறது, ஏன் உச்ச நீதிமன்றம் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறதுங்கிற ஒரு சில குழப்பங்களும் கேள்விகளும் எழுந்திருக்கின்றன. ஒரு இடத்துல எந்த அடிப்படையில 27% இடஒதுக்கீடு, ஓபிசி இவ்வளவுன்னு கணக்கெடுக்கிறீங்க, எந்த அடிப்படையில கேள்வி கேட்கிறது உச்ச நீதிமன்றம். இதை தாண்டி தமிழ்நாடு அரசாங்கம் 69% இடஒதுக்கீடு 50% மேல கொடுக்குமானா, 50% மேல அந்த சீலிங்க்கு மேல கொடுக்குமானா எந்த அடிப்படையில விளக்கணும், இந்த பெனிஃபிஷரிஸ் எந்த அடிப்படையில கொடுக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு கொடுக்கணும். இந்த நிலையில இப்போ அதுக்கு முரண்பாடாக சாதி வாரியாக கணக்கெடுக்க கூடாது அப்படின்னா ஒரு முரண்பாடு இல்லையா? அதாவது நீங்க ஜனநாயக ஆட்சி 50 மலர்ந்தது. நமது அரசியல் சாசன சட்டத்தில் அவர் கண்ட்ரி ஷுட் பி செகுலர் கண்ட்ரி அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டோம். நீங்க 64 ஆண்டு கழித்து கூட ஒரு சதுரங்க விளையாட்டு போல அது ஜாதி வேணும், நீ அந்த கணக்கு எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம எங்க முன்னேற போறோம்? இல்ல இடஒதுக்கீடு இன்னைக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாதியின் அடிப்படையில் தானே செய்யப்படுது. சொல்ல வர இடஒதுக்கீடு விளைவு சொல்லணும்னு சொன்னா, நீதித்துறை சொல்ல முடியும்னு சொன்னா, சென்ற முறை ஜூனியர் டிவிஷன் ஜட்ஜஸ் செலக்ஷன் வந்தது. 198 பேர் லிஸ்ட்ல வந்தாங்க. அதுல 27வது ரேங்க் வந்த ஒரு ஆண், 24வது ரேங்க் வந்த ஒரு பெண், 23வது ரேங்க் பண்ண ஒரு பெண் இடம் கிடைக்கவில்லை. அவன் செலக்ட் ஆகல. 189 198 போச்சுன்னா நாட்டுல எப்படி சார் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எங்க சார் சான்ஸ் இருக்கு? இந்த ஒரு பாகுபாடு டாக்டர் செந்தில்கிட்ட வரேன். அதுக்கு முன்பாக ரொம்ப ஒரு சுருக்கமான கேள்வி. இந்த ஒரு பாகுபாடு அப்படிங்கிறது சாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நான் சொல்ல வரேன்னா, நாம் சமுதாயத்தில் மட்டுமல்ல சமுதாயத்தை உயர்த்த வேண்டும், சமுதாயத்தில் முன்னேற வேண்டும், நாட்டிலே முன்னேற வேண்டும் என்றால் ஜாதி என்கிற வார்த்தையை சாதி, யூ டூ யூ பெர்ஃபார்ம், சாதனை செய் அப்படிங்கிற மாற்றும் வரைக்கு நம்ம நாட்டில் உயர்வு. ஏன்னா நீ சொல்றது கரெக்ட். மட்டுமல்ல இதான் ஒரு கட்டிங் பாயிண்ட். கட்டிங் பாயிண்ட். ஜாதியின் அடிப்படை எப்படி ஏற்பட்டதுன்னா அந்த கதை தொழில் ரீதியாக ஏற்பட்டது. Not because of anything else. அதனுடைய அடிப்படையெல்லாம் இந்திய அரசியல் வரும்போது செக்குலர் ஸ்டேட் கொண்டு வரணும் ட்ரை பண்ணாங்க. 64 ஆண்டு கழித்தும் கூட அவங்கள முடியலன்னு புரியுது. இதை தாண்டி இன்னைக்கு என்ன சொல்றீங்க? சாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில, இனத்தின் அடிப்படையில, மொழியின் அடிப்படையில பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கறது அரசாங்கத்துடைய லட்சியம் அப்படிங்கிறீங்க. இப்போ சென்சஸ்ல மதம் என்னன்னு கேட்கலாம், இனம் என்னன்னு கேட்கலாம், பிறந்த இடம் எதுன்னு கேட்கலாம். நீ ஆனா பின்னாடி கேட்க வேண்டாம், எந்த ஊர்ல பிறந்தன்னு கேட்க வேண்டாம். நீ மதத்துக்கு பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் லைஃப்.
ஆனா பண்ண கேட்டுதான் ஆகணும். உண்மை ஆனா பண்ண கேட்டுதான் ஆகணும். நம்ம நாட்டு எப்படின்னா செக்குலர் மட்டுமல்லாமல் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், சீக் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் என்ன சொல்றேன், ஸ்டெப் பை ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி இல்ல, முதலியார், பிள்ளைமார் அப்படிங்கிற மதத்தின் அடிப்படையில் டிஸ்கிரிமினேஷன் கூடாது. அப்படின்னா சென்சஸ்ல மதம் கேக்குறீங்க சார்? I'm only telling we are taking steps. You can't Rome is not built one day. Please understand, we want developed a society where everybody is equal. Intelligence is a special part, and you are not disowning certain people because they belong to a particular community. I get your point. Please understand that. டாக்டர் செந்தில் கிட்ட முதற்கட்ட கேட்டு தொடர்ந்து உங்களுடைய கட்சி தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை தொடர்ந்து வைத்து வருகிறது. அப்படி கோரிக்கை வைக்கக்கூடிய கட்சிகள்ல உங்களுடைய கட்சியும் பிரதானமானது. இந்த ஒரு தீர்ப்பு அப்படிங்கிறது ஏமாற்றம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது, இன்னும் கூட கடுமையான சொற்களை நீங்க பயன்படுத்திருக்கீங்க உங்களுடைய அறிக்கையில. இதை தாண்டி இதனது விளைவுகள் மோசமாக இருக்கும், சமூகத்துல பல பிளவுகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே சாதியின் அடிப்படையில் எவ்வளவு பிரச்சனைகள்னு பார்க்கிறோம். இதுதான் இந்த சாதியுடைய பலம் அப்படின்னா இந்த ஒரு பலமானது ஒரு பல பரீட்சைக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்து விடாதா டாக்டர் செந்தில்? இது முதலில் நாங்கள் பார்ப்பது அச்சத்தை. திரு KT ராகவன் நீங்க கடுமையாக கேட்டீங்க. பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் அல்லது தீவிரமாக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொன்ன கட்சி இப்பொழுது அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் தன் கருத்தை வைத்து இப்படி தீர்ப்பை பெற்றிருக்கிறது என்றால் எங்களுடைய சந்தேகம் என்னவென்றால், தொடர்ந்து இது மட்டுமல்ல, இலங்கை தமிழர் நிலப்பாடாகட்டும் அல்லது சுவிட்சர்லாந்து லேக பணமாகட்டும், பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு NDA அங்கமாக எங்களுக்கு குழப்பத்தை உருவாக்குவதாக இருக்கிறது, அச்சத்தை கொடுக்கிறது. 2008ஆம் ஆண்டு நாங்கள் டெல்லியிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஒரு மாநாடு போட்டோம். எல்லா அரசியல் கட்சிகளும் வந்தார்கள். அதுல CPM சீதாராம் யெச்சூரி வந்தார், CPI ராஜா வந்தார், பாரதிய ஜனதா கட்சியும் வந்தார்கள். அது CPM யெச்சூரி சொன்னார், நான் ஒரு கம்யூனிஸ்ட் வர்க்கம் பேசுகிறவன், நான் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், இந்தியாவில் caste is stratified on class and caste are inseparable என்று சொன்னார். இன்னைக்கு திரு வள்ளிநாயகம் சொல்வது ஆச்சரியத்தையும் அச்சத்தையும் கொடுக்கிறது. அவர் சொல்றார் 64 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்னமும் ஜாதி பேச வேண்டுமா என்று. பேசவே கூடாது, பேசவே கூடாத நிலைமை ஏற்பட்டிருக்க வேண்டும். பேசவே கூடாத நிலைமை ஏற்படாததுக்கு காரணம் என்ன? இப்ப சாதியை ஒழிந்து விட்டது என்றால், நான் ஒரு டாக்டரா சொல்றேன், ஒரு நோயாளிக்கு கேன்சர் இருக்கு, அப்ப நீ கேன்சர் இருக்கிறத மறந்துருப்பா, உனக்கு நல்லா சொல்ல முடியுமா? அந்த கேன்சரை அறுவை சிகிச்சை நன்றாக செய்து விட்டுதான் உனக்கு நல்லா சொல்லணும். நீ மறந்துருப்பா, நீ கேன்சர் நினைச்சிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னா கன்னியாகுமரி கேன்சர் அவர் ஒத்துக்கிறாரு. அந்த கேன்சர் கியூர் பண்ண எப்படி கியூர் பண்றது மேலும் மேலும் அதிகரிக்க இல்ல பரவறதுக்கு இது ஒரு வழி. கியூர் பண்ணணும்னா என்னென்ன செய்ய வேண்டும் அத்தனையும் செய்யணும். அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும். இன்னைக்கு கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, காஷ்மீர் வரை எங்க வேணா போங்க, ஒரு கழிவறையை கழுவுகிற ஒரு தொழில் செய்கிறவர்கள் ஒரே ஒரு பார்ப்பனர் இருக்க முடியுமா? கழிவறையை சுத்தம் செய்பவர் கன்னியாகுமரி காஷ்மீர் வரைக்கும் குறிப்பிட்ட சில ஜாதியை சேர்ந்து இருக்காங்க. அப்ப இன்றைக்கும் இந்தியாவில் சாதியின் அடிப்படையில் தான் பிரிவினை இருக்கிறது என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. அடிப்படையான கேள்வியே இந்த பிரிவினையை இது ஒரு சாதி வாரியா கணக்கெடுத்து இந்த சாதியுடைய பலம் எது, இந்த ஒரு சாதியுடைய பலம் எது அப்படிங்கும் பொழுது இந்த ஒரு பிரிவினையும் பிரச்சனைகளையும் இது குறைக்குமா அதிகரிக்குமாங்கிறது தான். பலம் பலம் பார்ப்பதில்லை, நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும், வாய் நாடி வாய்ப்ப செயல் என்பது போல இந்தியாவில் சில சமூக இனக்குழுக்கள் சோசியலாக எக்கனாமிக்கலாக பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதை ஆராய்ச்சி செய்து எல்லாவற்றையும் அறிந்து இந்த சாதி மக்கள் இந்த பணிகளிலே இல்லை, இந்த பொருளாதார நிலைகளிலே இல்லை, அவர்கள் தொழில் முனைவோரா இல்லை என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். அவர்கள் எந்த ஒவ்வொரு சாதியும் ஒவ்வொரு இனக்குழுவும் ஏன் குறிப்பிட்ட தொழில் இல்லை என்று அறிந்து மருத்துவம் செய்ய வேண்டும். மேலும் பல கேள்விகள் இது இருக்கின்றன. இந்த அரசாங்கத்துடைய கொள்கை அப்படிங்கிறது ஒரு தீவிர ஆலோசனைக்கு பிறகு சாதிவாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வேண்டும் என்பதா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் என்பதா? திரு KT ராகவன் மேலும் இதற்கு தெளிவான விளக்கத்தை கொடுக்க வேண்டும். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னால் அவரிடமே கேட்போம். மேலும் சில கேள்விகளை நிகழ்ச்சியில் பங்கு கொண்ட பலரும் எழுப்பியிருக்கிறார்கள்.
சாதிவாரி கணக்கெடுப்பு சாதகங்கள் என்ன, பாதகம் என்ன, அரசு தயங்குகிறதா, எனில் ஏன் தயங்குகிறது சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வர? இந்த விவாதம் ஏன் எழுந்திருக்கிறது என்றால், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் தன்னுடைய நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி இருக்கிறது. இட் ஹஸ் லெஃப்ட் தி எக்ஸிகியூட்டிவ். இந்த நிலையில திரு ராகவன் அவர்கள் தெளிவுபடுத்தணும், அரசின் நிலைப்பாடு என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புல இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ஐன் அவுட் பண்ணி கொண்டு வர வேண்டும் என்பதா, இல்ல இதை எதிர்க்கிறதா அரசாங்கம்? அதாவதுங்க, பாரதிய ஜனதா கட்சியின் நிலைப்பாடு நான் சொல்லிட்டேன். அதுதான் பிஜேபி நிலைப்பாடு. பிஜேபி ஒன்னும் மாத்திக்கல. இன்னொன்னு மரியாதைக்குரிய ஒரு நிமிஷம் ப்ளீஸ் சொல்லுங்க. மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் சொல்லும்போது சொல்றாரு பிஜேபி வந்து எல்லாத்திலுமே யூட்டர்ன் அடிக்குது. அப்படி இல்ல. இன்னொன்னு சொல்றேன், இன்றைக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. நான் அனைத்து பத்திரிகைகளையும் படிச்சேன். எதுலயும் ஜட்ஜ்மெண்ட் முழுக்க வரவே இல்லை முதல்ல. இன்னொன்னு, ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட் வரல அப்படி சொல்லலங்க. நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்க. நான் தான் அப்பயே கிளாரிபிகேஷன். நீங்க சொல்ற எதையுமே நான் பத்திரிகையில இன்னைக்கு படிக்கல. பத்திரிகையில அந்த மாதிரி பிஜேபி அந்த மாதிரி அபிடேவிட் அப்படி போட்டிருக்குன்னு நீங்க சொல்றீங்க. நான் விளக்கிறேன். தீபக் மிஸ்ரா முன்னாடி இந்த விவகாரம் வருகிறது. முகுல் ரோத்தகி RS சூரி ஆஜராறாங்க. இந்த நிலையில சென்ற யூபிஏ அரசாங்கம் இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. உங்கள் அரசாங்கத்துடைய நிலைப்பாடு என்ன என்று நீதிபதிகள் கேட்கிறாங்க. அதற்கு அரசாங்கம் தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், நரேந்திர மோடி US சென்றிருக்கிறார். he is on a US trip. கேட்ட பிறகு சொல்கிறோம். கேட்ட பிறகு என்ன சொல்கிறது, யூபி அரசாங்கம் என்ன சொன்னதோ அதான் எங்களுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லைன்னு. அதன் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறது. யூபி அரசாங்கம் என்ன சொன்னது, சென்ற அரசாங்கம் என்ன சொன்னது, இந்த நிலைப்பாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்புல எங்களுக்கு ஏற்பில்லை. இது வந்து this will create a breakup, this will create unwanted impacts, it will create consequences என்று அதை ஆமோதிக்கிறீங்க. நீங்க எப்படி சொல்றீங்க? யூபி அரசாங்கத்துல முகுல் வாஸ்னிக் சோசியல் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் அப்பொழுது சொன்னது, பிரைம் மினிஸ்டருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பிரைம் மினிஸ்டர் இஸ் ஃபார் திஸ் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு சொன்னார். இப்ப இந்த அபிடவிட்ட பார்க்காம நீங்க சொல்ற இதுல அப்படி அல்ல. இதற்கு முன்பாக அரசாங்கம் இப்படி சொன்னது இல்ல. அரசாங்கம் பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங் அந்த நிலைப்பாடு தான் அப்ப எடுத்தார். அதுதான் ரிப்போர்ட் ஆச்சு. எனக்கு தெரிந்த வகையில நான் பார்த்த சமயத்துல சென்சஸ்ல நாங்க வந்து காசு விஷயங்களை கொண்டு வரதுக்கு இப்ப ஏற்பில்ல, மாறாக ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வேக்கு ஏற்பனாங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ சே. ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க. பாரதிய ஜனதா கட்சி நிலைப்பாடு என்ன நீங்களும் போட்டு காமிக்கிறேன். நான் அதை அட்மிட் பண்ணிருக்கேன். அதெல்லாம் தான் நிலைப்பாடு. நான் என்ன பொறுத்த வரைக்குங்க இந்த விஷயத்துல இவங்க எல்லாம் பேசும்போது இன்னைக்கு வந்து ரிப்போர்ட் ஆனது தப்பு அப்படிங்கிறீங்க. ரிப்போர்ட் ஆனது தப்பு இல்ல. சுப்ரீம் கோர்ட்ல எனக்கு தெரிந்த தகவல்கள் படி இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சேலஞ்ச் பண்ணாங்க. அங்க இட்ஸ் a பாலிசி டிசிஷன். இது அரசாங்கம் தான் முடிவு செய்ய வேண்டும் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கம் போன அரசாங்கத்தில் பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி நிலைப்பாடு எடுத்திருக்கிறாரு. அந்த முகுல் வாஸ்னிக் சொன்னாரு GOM அப்பாயிண்டட். GOM எந்த நிலைப்பாடையும் எடுக்கல. போன அரசாங்கத்தோட நிலைப்பாடு சாதிவாரி கணக்கெடுப்புனா இந்த நேரம் இந்த அரசாங்கத்துக்கு அதே நிலைப்பாடு சாதிவாரி கணக்கெடுப்பு ஏற்கப்பட்டிருக்கணுமே. ஒரு நிமிஷம் சொல்றதை கேட்டுக்கங்க. GOM அப்பாயிண்டட் எல்லா அரசியல் கட்சிக்கும் அதை கேட்டிருக்கிறாங்க. இப்பொழுது அந்த நிலையில தான் இருக்கிறது. அதனாலதான் 2011 அந்த வரல ஜாதிவாரி கணக்கெடுப்பு வரல. இதுதான் உண்மை. ரிப்போர்ட் ஆயிருக்கு வச்சுக்கிட்டா சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்பதுதான் உங்க அரசாங்கத்தோட நிலைப்பாடு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வேண்டும். ஆனால் அதுல பல விஷயங்கள் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், உதாரணத்துக்கு சொல்றேன், நான் பத்திரிகையில பார்த்தேன். ஜாதிவாரி கணக்கெடுப்பு அந்த உயர்நீதிமன்றம் சொல்லும் பொழுது பல ஜாதி அமைப்புகள் பத்திரிகையில விளம்பரங்கள் செய்தார்கள். நீங்க இப்ப உட்பிரிவுகள் எவ்வளவு இருந்தாலும் சரி இதே மாதிரி சொல்லுங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, நாடார்கள் கிறிஸ்டியன் நாடார்னு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க, நீ நாடார்னே சொல்லுங்க. யாராவது கேட்டா அரசாங்க அதிகாரிகள் வந்து கேட்டா நாடார்னு சொல்லுங்க, கிறிஸ்டியன் சொல்லாதீங்க. இப்படி எல்லாம் சொல்லி ஒரு அறிக்கைகள்லாம் பார்த்தோம். அதே மாதிரி சில ஜாதி அமைப்புகள், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, பல ஜாதி அமைப்புகள் அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பர்ல போட்டாங்க. இப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லுங்க, அப்பதான் நம்முடைய ஜாதி அதிகமான எண்ணிக்கையில இங்க மக்கள் தொகையில நம்ம அதிகமா இருக்குன்னு தெரியும், காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. இதையெல்லாம் பரிசீலித்து விட்டு தான் எடுக்கணும். இது வந்து சாதாரணமான விஷயம் இல்ல. ஏனோதானோ உடனடியா எடுக்க. அதனாலதான் GOM குழப்பம் வந்தது. எல்லா கட்சியிலும் டிஃபரன்சஸ் இருந்தது. பார்லிமெண்ட் டிபேட்ல கூட அவர் சொல்வது போல இன்னைக்கு இந்த அரசாங்கம் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறது. அதனாலதான் சாதிவாரி கணக்கெடுப்பு வரல. அது வேற விஷயம். இதை தாண்டி இது சார்ந்த குழப்பங்கள் நிட்டிகிரிட்டிஸ்ல 1947 இருந்து சுதந்திரம் வாங்கிய காலத்திலிருந்து நெஹ்ரு காலத்திலிருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது. நம்ம தொடர்ந்து செய்து வரல. பிரிட்டிஷ் காலத்தோடு முடிஞ்சு போன விஷயம். அப்படிங்கும் பொழுது சட்டங்கள் வேறு மாதிரி இருக்கிறது. இப்ப வந்து இந்த ஒரு சென்சஸ் ஆக்ட் வேற மாதிரி இருக்கிறது. சட்ட திருத்தங்களை செய்யும் பொழுது விளைவுகள்லாம் யோசிச்சு இந்த டிஃபரன்ஸ் எல்லாம்
எல்லாம் அயன் அவுட் பண்ணி செய்யணுங்கும் பொழுது இது நிச்சயமாக காலவாசம் பிடிக்காதான் டாக்டர் திரு ஐயநாதன்? நீங்க இது தொடர்பாக நம்மளுக்கு 2 பேசிக் டாக்குமெண்ட் இருக்குது. ஒன்னு என்னது, நீதிபதி பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டலுடைய அறிக்கை. இன்னொன்னு என்னது, 11 நீதிபதிகள் அடங்கிய அரசமைப்பு குழு அந்த மண்டல் அறிக்கையின் மீது அளித்த தீர்ப்பு. இப்ப இதுல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா இந்த சாதிய ஏற்றத்தாழ்வு நீங்க சொன்னீங்க உங்களுடைய முன்னுரையில, இன்னைக்கு அது ஒரு யதார்த்தம், இன்று வரை யதார்த்தம். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இன்று வரை இருக்கக்கூடிய யதார்த்தம் இந்த ஏற்றத்தாழ்வு. அப்ப இந்த ஏற்றத்தாழ்வுகளை நீக்கணும் போது the government is decided to take some measures. அது ஒவ்வொரு காரணியையும் ஆழமா பார்த்து தானே முடிவு செய்ய முடியும். இப்போ இவர் சொன்னாரு, நம்ம ராகவன் ஆழத்துக்கு தான் நேரம் ஆகுது. இல்ல அவசரப்பட்டுறாதீங்க. ஒரு ஜாதியை அவங்க பதிவு பண்ணி நிறைய பேரை காட்டிடுறதுனாலே வந்துட போறது இல்ல. அவங்களுடைய சமூக கல்வி வேலை வாய்ப்பில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் இதெல்லாம் கணக்கில் எடுக்கப்பட்டு தான் இடஒதுக்கீடு தரப்படுவது. மேலும் ஒரு கிரைட்டீரியன் நீதிபதி அவர்கள் சொன்னார் இல்லையா, எக்கனாமிக் அப்படின்ட்டு, அதுதான் கிரீமி லேயர் என்கின்ற ஒன்று கேட்காமலேயே இந்தியாவினுடைய 11 பேர் கொண்ட அரசமைப்பு சொன்னது. நாம் சொல்லுவது என்னவென்றால், அடிப்படையில் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சாதியால் அதனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பிரிவுகளால் மிகப்பெரிய இன்னல்களை அனுபவித்த ஒரு சமூக கல்வி வேலைவாய்ப்பு வாய்ப்புகளில் இருந்து புறந்தள்ளப்பட்ட மக்களுக்கு நீங்கள் அதை தர வேண்டும் என்றால் அதனுடைய ஆழமான கூறுகளை உட்சென்று அதற்கான தீர்வுகளை கண்டு நீக்காமல் அந்த தீர்வு காண முடியாது. அதற்கு முதல் ஸ்டெப் இதுன்றோம். இப்ப ஜெயின்ல ஒரு கம்யூனிட்டி இருக்குது, நாம என்ன சொல்றோம், அது பொருளாதார ரீதியாக மேம்பட்டதுன்றோம். ஆனா அவங்களுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாங்க, நான் வெளியிட்டு இருக்கேன் இணையதளத்துல, என்னன்னா நீங்கள் ஜெயின் என்று சொல்லுங்கள். ஏன் அவங்க அப்படி சொல்றாங்க அப்படின்னா, அப்படி சொல்லப்பட்டவர்களினுடைய கல்வி வேலை வாய்ப்பு பொருளாதார நிலைகள் எப்படி மாறி இருக்கின்றது இந்த 67 ஆண்டுகளில் என்பதனை கணிக்க ஒரு கமிஷனை போடலாம். ஆனால் அந்த பேசிக் டேட்டா இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருக்கின்றார்கள் என்று தெரியாமலே போனால் இந்த இடஒதுக்கீடு என்கின்ற இந்த சமூக நீதியினுடைய பயன் உரியவர்களுக்கு சென்று சேருவதிலேயே ஒரு மறுப்பை நீதிபதி ஐயா அவர்களுக்கு சொல்ல வேண்டும். என்னுடைய மனரீதியான மதிப்புடையவர், இட் இஸ் நாட் a secular question. மதச்சார்பற்ற விடயம் அல்ல இது. மதச்சார்பின்மை என்பது ஆட்சியில் மதத்திற்கு இடமில்லை என்கின்ற ஒரு கொள்கை அளவிலான நடைமுறை ரீதியான தவிர அது சமூக நீதியோடு சம்பந்தப்பட்டது அல்ல. செக்யூலர் என்னும் பொழுது மதமும் இந்த சென்சஸ்ல கேட்கப்படக்கூடாது, அது கேட்கப்படுகிறது, அதுவும் நீக்கணும்னு சொல்றீங்களா? இதை தாண்டி சாதியின் அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு, இதை தாண்டி சாதிய சென்சஸ்ல கேட்பதனால ஒரு சாதிய சமுதாயம் உருவாகிடும்ன்றீங்க. இன்னைக்கு ஸ்கூல் டாக்குமெண்ட்ல இருந்து காலேஜ் டாக்குமெண்ட்ல இருந்து பர்த் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாத்திலையும் சாதி பதிவு செய்ய வேண்டியிருக்கிறது. என்னும் பொழுது கூட இந்த ஒரு சென்சஸ்லயும் பதிவு செஞ்சா என்ன மாறிவிட போகிறது அப்படிங்கிற ஒரு அடிப்படை கேள்வி எழுகிறது இல்லையா? பிராக்டிகலா பேசிட்டுமா, ஒரு நிமிஷம். சட்டம் பேசுறது ஒன்று, சட்டத்துல செக்குலருக்கு ஒரு டிஃபரண்ட் கான்ஸ்டிடியூஷனுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் கொடுக்கறாரு. இன்னைக்கு நடைமுறை யதார்த்தத்தை ஏத்துக்கிறீங்களா? இன்னைக்கு கிளாசிஃபைட் ஆட்ல இருந்து கமிங் பேக், நடைமுறை யதார்த்தத்திலே உண்மையான ஜாதியை எத்தனை பேர் பதிவு செய்கிறார்கள் யோசிச்சு பாத்தீங்களா? கல்வி அடிப்படையிலே, அட்மிஷன்லே, வேலை வாய்ப்பிலே எத்தனை பேர் உண்மையான ஜாதியை பதிவுப்படுகிறார்கள்? அது மிஸ்யூஸ் பண்றாங்களா இல்லையா? ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா, இப்பொழுது ஒரு புதிய திருப்பம் ஏற்பட வேண்டும், ஜாதி அடிப்படை ஒழியப்பட வேண்டும், ஜாதிகள் எல்லையீடு பாப்பா என்று பாரதியார் ஒரு நிலை வர வேண்டும் என்கிறதுக்காக முதலடி எடுத்து வைக்கிறோம். இந்த முதலடியில் ஏன் சறுக்க சொல்கிறீர்கள்? முதலடியில முடியாம போகலாம். நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க, ஜாதி உங்களுடைய பேச்சிலேயே ஜாதி அடிப்படையில் பல இன்னல்கள் ஏற்படுகின்றன, மக்களுக்குள்ள போராட்டங்கள் ஏற்படுகின்றன. இல்ல, சாதி இல்லாத ஒரு சமுதாயம் தான் லட்சியம். இன்னைக்கு அதன் அடிப்படையில் பல விஷயங்கள் அதன் அடிப்படையில் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு டேட்டா ஐக்கன்ல என்ன பிரச்சனை? அதைத்தான் நான் சொல்ல வரேன். டேட்டா வந்தா டேட்டா பத்தி யூர் கிளைம் இட், யூ கோ டு தி கோர்ட், ஐ காட் டேட்டா, ப்ளீஸ் டேக் தி சென்சஸ், ஐ காட் 50%, ப்ளீஸ் கிவ் மீ கேட்டகரி. ஒரு நிமிஷம் கேளுங்க, என்ன சார் கேக்குது? எந்த அடிப்படையில் ஓபிசிக்கு 27% ஒதுக்குறீங்க? எந்த அடிப்படையில் ஓபிசி பார்க்க முடியும்? அதெல்லாம் தாண்டி நிலைதான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜாதி அடிப்படை விடுங்க, அட்லீஸ்ட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் தி ஃபயர். சட்டங்களை சுட்டி காட்டி இந்த லா ஆஃப் தி லேண்ட் அப்படி இல்ல, அது மாறாத போது, அது சட்டங்கள் மாறாத போது நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டெக்னிகாலிட்டிஸ் சைட் பண்ணுது. என்ன காரணம்னா, காரணம் ஒண்ணு பாருங்க, தயவுசெய்து நீதிமன்றம் என்ன செய்ய முடியும் கேளுங்க. நீதிமன்றம் நாட் லெஜிஸ்லேட்டிவ் பாடி,
நீதிமன்றம் is not executive body. They can only interpret the law. Yes. And because constitution you have got to render social justice. அதன் அடிப்படையில தான் உச்சநீதிமன்றம் சோசியல் ஜஸ்டிஸ் டெவலப் பண்ணதுக்கு ட்ரை பண்ணி. நீங்க செக்யூலர் நாடு அப்படின்ற ஒரு வாதத்தை தான் வைக்கிறீங்க, மதச்சார்பற்ற நாடு எனும் பொழுது சாதி இருக்க கூடாதுன்னா இந்த சென்சஸ்ல என்ன மதங்கிற ஒரு கேள்வியும் நீக்கப்படணும் அப்படின்னு நீக்கப்படுவதனால் நீங்கடுமான நான் கேட்கிறேன். அது வேற ஐயா சொன்னாரு ஒண்ணு நீங்க பேச நான் பேசுறேன், நீங்க பேசக்கூடாது. நான் என்ன சொல்ல வரேன், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அதுவே ஜஸ்ட் யூஸ் ஆஃப் டிஸ்கஷன் டாஸ்க். நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு முயற்சி நீ சொல்ற மாதிரி, அதாவது நான் திரும்ப சொல்றேன், பை ஒன் ஸ்ட்ரோக் ஆஃப் பென் யூ கான் யூ ஆர் நாட் கோயிங் டு டமால் சாதியத்தை வலுப்படுத்துமே தவிர ஒரு தவறான பாதைக்கு எடுத்து செல்லுங்கிற உங்களோட வார்த்தை நான் புரிஞ்சுக்கிறேன். நான் திரு கேட்டிராகவன் அவர்கள்ட்ட கேட்க ஒரு மென்ஷன் இரும்பொழுது இந்த ஒரு ஆர்குமெண்ட் ஏத்துக்கிட்டா நீங்க எப்படி சொல்றீங்க, திரு செந்தில் அவர்கள்ட்டையும் கேட்கணும். ஆனா உங்களுடைய தாய் கட்சியான உங்களுடைய ஒரு மதர் ஆர்கனைசேஷன் RSS சாதி ரீதியான அடிப்படை சென்சஸே கூடாதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறது, தொடர்ந்து சொல்கிறது. அப்படிங்கும் பொழுது மதமும் சென்சஸ்ல ஒரு கேள்வியா இருக்கக்கூடாது. இங்க பாருங்க ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அதாவது எதையும் வேண்டாம்லாம் சொல்லல. இப்ப நாம கூட சொல்கிறது நீங்க அரசாங்கம் RSS சாதி அடிப்படையில சென்சஸ் கூடாது, அந்த ஒரு கொஸ்டினே கூடாது. ஆமாங்க, பிரச்சனை இப்ப என்னன்னா ஓபிசி லிஸ்ட்ல போட்டுறீங்க. கோபிநாத் முண்டேல பிஜேபி RSS அப்படி எல்லாம் எதுவும் தப்பு இல்ல. RSS கூட அப்படி சொல்லவில்லை, நீங்க சொல்வது போல RSS சொல்லவில்லை. நான் என்னால சொல்ல முடியாது பாருங்க. நீங்க கூப்பிடும் பொழுது கிடையாது, நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய நிலையை விளக்க வேண்டும் என்று RSS சொன்னது. அதை புரிஞ்சுக்கோங்க. நீங்க என்ன அதாவது நீங்க கொஞ்சம் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நாங்களும் வரோம். என்ன சொல்லிருக்காரு, உள்ளபடியே எதிர்க்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நீங்க ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் தி RSS, அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் அவர் அதுக்கப்புறம் சங்கம் என்ன முடிவு எடுத்தது என்பதை ஓபிசி என்பதிலே அத்தனையும் சேர்க்கக்கூடாது என்று சொல்லிருக்கிறோம். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, நீங்க கொஸ்டின் ஒரு வழி ஆன்சர் கேட்கறீங்க, இதுக்கு ஒரு வழி ஆன்சர் சொல்லவே முடியாது. இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை ஐயா சொன்னது, மரியாதைக்குரிய ஐயநாதன் அவர்கள் சொன்னது எல்லாமே உண்மைதான். இன்றைக்கு ஒரு காஸ்ட்லெஸ் சொசைட்டி உருவாக்க வேண்டும், அதுல ஒன்னும் இல்ல. ஆனால் இதுலயும் பல சிக்கல்கள் இருக்கிறது. காஸ்ட் கேட்கும்போது சிக்கல்கள் இருக்கிறது. அதை தான் எச்சரித்தோம் பாரதிய ஜனதா கட்சி. பாருங்க, இப்படி பண்ணும்போது இந்த சிக்கல் வர வாய்ப்பு இருக்கிறது, அதையும் பார்த்து நாம அந்த முடிவு எடுக்கணும். உள்ளபடியே எதிர்க்கல, ஏற்கனவே கூட இதை ஆதரிச்சிருக்கோம். ஏன் இந்த அளவுக்கு எங்க மீது ஒரு மிஸ்ட்ரஸ்ட் வச்சிருக்கீங்க? யூ கேன் ட்ரஸ்ட் அஸ் அப்படிங்கிறது உங்களுடைய கூட்டணி கட்சியான பிஜேபி சொல்லக்கூடிய வாதம். ஏன் ஏற்க மாட்டீங்க டாக்டர் செந்தில்? மிக முக்கியமான விஷயம், மிக மிக முக்கியமான விஷயம். திரு வள்ளிநாயகம் அவர்கள் சொல்கிறார் சாதி இல்லாத சமுதாயம் அமைய வேண்டும் என்று. அதுதான் எங்க விருப்பமோ. தமிழ் இந்தியாவில் உலகத்திலே சாதி இருக்கக்கூடாது. சாதி இருக்கக்கூடாது என்று சொன்னால் இன்னிலிருந்து யாரும் சாதி பேர் எழுதாதீங்க அப்படின்னு சொன்னாலோ, இனிமேல் உங்க பள்ளிக்கூடத்துல அட்மிஷன் போடுறப்ப சாதி பேரை கொடுக்காதீங்கனாலும் மறைஞ்சிடாது. அது ஆயிரம் ஆண்டுகளாக ஊறி கிடக்கிற ஒரு விஷயம். சமூகத்தை பொருளாதார அடிப்படையிலும் சமூக அந்தஸ்து அடிப்படையில் பிரித்திருக்கிற ஒரு விஷயம். தலைவர்கள் இதை ஒழிக்க வேண்டும் என்றால் கட்சிகளுக்கும் கூட அடிப்படையிலான வேற்றுமொழி பண்ணாம இருக்கிறதுக்கான தார்மீக பொறுப்பும் கடமையும் இருக்கிறதுன்னா மாறுபடுவீங்களா? ஒரு சாதிய உணர்வு கண்டிப்பா இருக்கு. ஆனால் வேற்றுமை வேற்றுமை கலைஞருக்காக ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு குரல் கொடுக்க வேண்டிய கடமையும் அரசியல் கட்சிக்கு இருக்குது. அது எனக்கு வருத்தம் என்னன்னா, இந்த நிகழ்ச்சியின் துவக்கத்தை நீங்க சொன்னீங்க 1931 சாதிவாரி கணக்கெடுப்பு இருந்தது. இல்ல 1881 முதல் கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட போதே சாதிவாரி கணக்கெடுப்பு தான் எடுக்கப்பட்டது. அப்படின்னா ஏற்கனவே 81, 91 இந்த மாதிரி நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பு விடுதலை அடைந்ததுல பண்ணல. நீங்களே சொன்னீங்க. அப்ப அது எதுக்கு, இது என்ன முக்கியமான விஷயம்னா, தந்தை பெரியார் சொன்னாரு விடுதலை நாளை நான் கருப்பு தினமா கொண்டாட போறேன், இந்த மாதிரி சமூக நீதிக்கான முயற்சிகள் கைவிடப்படும். இந்த 65 ஆண்டுகளாக அதற்கு முன்னால் வெள்ளைக்காரன் எடுத்து அந்த சென்சஸ் எடுக்கலங்கிறது சமூக நீதிக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று பெரியார் சொன்னது சரி என்பதை நிரூபிக்கிறது. அன்றைக்கு செண்பகம் துரைசாமி கேஸ்ல இடஒதுக்கீடு எடுத்தப்ப பெரியார் இருந்தாரு, லட்சக்கணக்கான மக்கள் போராடி சட்டத்திட்டத்தை கொண்டாந்தாரு. இன்றைக்கு இதை எதிர்ப்பதற்கு சரியான தலைமை இல்லை.
நிச்சயமாக மருத்துவர் ஐயா தலைமை எடுத்து செய்வார்கள் நம்பிக்கை தான் எனக்கு இருக்குது. இது மிக ஆபத்தான ஒரு போக்கு. பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக கோர்ட்டுக்கு போயிட்டு நிச்சயமாக நாங்கள் அனுமதிப்போம் என்று சொல்லி மறுசீராய் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய வேண்டுகோள். கணக்கெடுப்பு அதுக்கு வைத்தியம் செய்ய முடியாது. இது நிச்சயமாக டாக்டர் செந்தில், இதுல நிச்சயமா சட்ட திருத்தங்கள் தேவை. இந்த ஒரு சென்சஸ்ல சேர்க்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட் கூடி இந்த ஒரு சென்சஸ் ஆக்ட்ல மாற்றம் வேண்டும், பல விஷயங்கள் செய்யணும். அதெல்லாம் ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் செய்ய வேண்டிய விஷயம். தப்புங்க. சென்சஸ் ஆக்ட்ல இதெல்லாம் கேட்கலான்னு கொடுக்கலீங்க. டியூப்லைட் எத்தனை இருக்குன்னு கேட்கறான், பாத்ரூம் எத்தனை இருக்குன்னு கேட்கறான், எத்தனை பேர் படிச்சுக்கன்னு கேட்கறான். இதை ஒரு அங்கமாக சேர்க்க வேண்டும். அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதான் பிரச்சனையை தவிர சென்சஸ் ஆக்ட் பிரச்சனையே இல்லைங்க. தவறான கருத்து இது. நீங்களா இன்டர் பண்ண முடியாது. Judgment, yes, read the judgment. Supreme Court இங்க பாருங்க திருப்பி சொல்றாங்க. No, it's a question. The policy matter யார் டிசைட் பண்ணலாம்னு சொல்லி இருக்குது. போய் பார்த்தா சாத ரீதியான கணக்கெடுப்பு இல்லை அல்லது அதாவது சட்ட ரீதியா இல்லைன்னு சொல்லிச்சா இது அரசாங்கம் எடுக்கக்கூடிய கொள்கை நிலையான சொல்லதான்றது நம்ம பாப்போம் டீடைலா. ஆனா இல்லைன்னு அது சொல்லுது. அரசாங்கம் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்புக்கு எதிரான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்குது. நான் சொல்ற வர்றது என்னன்னா, இப்ப ஐயா அவர்கள் சொன்னார் உச்சநீதிமன்றம் ரைட் டு ஓவர்ரூல் தி ஹைகோர்ட் ஜட்ஜ்மென்ட். ஆஃப் கோர்ஸ் அண்ட் ஆர்டிகல் 141 இஸ் பைண்டிங். எதிரான தீர்ப்புன்னு சொல்லாதீங்க, தப்பான சொல்லக்கூடாது. இல்ல அடிப்படையில் நான் ஆரம்பத்தில் என்னோட முதல் வாதத்தை ஐயா உட்கார்ந்து போது கேட்டார். முதல் வாதத்திலே சொன்னேன், இந்த சமூக நீதி உத்தரவை பிறப்பித்தது இதே உச்சநீதிமன்றம். இன்றைக்கு அதற்கு அடிப்படையான கொஸ்டின் வந்தது. இப்போ இதுல கேஸ்ட் பத்தி சொல்லலாமா வேணாமாங்கிறதா பிரச்சனை. யார் அதுல அப்ஜெக்ட் பண்றாங்க? சாதிய ரீதியாக 1000 ஆண்டுகளுக்கு மேல் பிரிக்கப்பட்டு பிளவுபடுத்தப்பட்டு சுருக்கமான கருத்து பிரிக்கப்பட்டு மிகப்பெரிய அளவிற்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் நாம் அந்த சமநிலையை புரியுதுங்களா? தியரி ஆஃப் அடிக்குவசி இத பேசுறது உச்சநீதிமன்றம். கேளுங்க. இல்ல அந்த சமநிலையில இவர் சப்ஜெக்ட் அது क्वेश्चन பண்ணல பாருங்க. மாத்திரல 50% மாத்திரல. அதெல்லாம் மாத்தாது. எப்படி சாதிய கணக்கெடுப்பு இல்லாம அதை நிலைநிறுத்த முடியும்ன்ற கேள்வியை கேட்கறனால எப்படி நிலைநிறுத்தினாங்க? இல்ல சரியா நிலைநிறுத்தப்படல. அந்த கேள்வியை தான் உச்சநீதிமன்றமே கேட்டிருக்கு. ரொம்ப கேட்க இருக்கின்றேன் திரு வள்ளிநாயகம். ரொம்ப சுருக்குமா, நேரம் ரொம்ப குறைவா இருக்கிறது. இதை சொன்னது ஜுடிஷியரியோட பல பகுதி. ஏற்கனவே மெட்ராஸ் ஹைகோர்ட் நீ 50% மேல தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா எந்த அடிப்படையில ஃபிகர்ஸ் கொடுக்கணும், அதுக்கு இந்த ஃபிகர்ஸ் தேவை, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை. இதை தாண்டி ஹவனூர் கமிட்டி ஆகட்டும், மண்டல் கமிஷன் ஆகட்டும், ஜுடிஷியல் பாடிஸ், குவாசி ஜுடிஷியல் பாடிஸ், இவை பல இதை கேட்டிருக்கிறது. அப்படிங்கும் பொழுது ஏன் கூடாது? என்ன பெரிய பாதிப்பை ஏற்படுத்த போறது? ஒரு நம்பர் தெரிய போகுது, ஏற்கனவே இருக்க போது நடக்க போறது. நீங்க கிளாசிஃபைட் சாதி இருக்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது. அதே ஒரு கான்கிரீட்டா ஒரு எண்ணிக்கை தெரிய போகுது. ஏற்கனவே எண்ணிக்கை தெரியப்பட்டிருக்கின்றது அல்லவா? நாட் கிளியர்லி. How do you say not clearly? What is doubt? எந்த அடிப்படையில இவ்வளவு ஓபிசிக்கள் இருக்காங்க உங்களால சொல்ல முடியுமா? ஏன் இல்ல லிஸ்ட் இருக்க? இல்ல, நம்ம 1931 சென்சஸ் அடிப்படையில போயிட்டு இருக்கோம் ஓபிசியை. நான் சொல்ல கொஞ்சம் புரிஞ்சுடுங்க. அதாவது ஃபர்கட் 1931 1850 எதிர எடுத்துங்க. இன்றைக்கு ஒரு நிலைப்பாடுல ஒரு லிஸ்ட் இருக்குது. பழைய லிஸ்ட் இன்னைக்கு 31 கேட்டகரி போடணும். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, when you want to amend the old list, we say you go follow a different policy that is aiming at improvement of the country, development of the country. சரி, அது அப்புறம் பின்னால ஃபர்ஸ்ட் சார் என்ன பொறுத்த மட்டும் நான் சொல்றேன் சார். என்னுடைய கருத்து மட்டுமல்லாமல் நாங்கள் எல்லா ஜட்ஜும் சொல்றதுனால இடஒதுக்கீடு என்பது ஒரு மனிதன் வாழ்விலே விளையாடும் விளையாட்டுக்கு பல அதற்கு அரசியல் கட்சிகளோ அல்லது உங்க ஊடகங்களோ தவறா இருக்கக்கூடாது. மெட்ராஸ் ஹைகோர்ட் எதனா சார் சொல்லிருக்கு? மெட்ராஸ் ஹைகோர்ட் ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டு அதான் சுப்ரீம் கோர்ட் ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்கல்ல. இப்ப ஏன் அது பழசு ஓபன் பண்றீங்க? சுப்ரீம் கோர்ட்டுடைய எஸ்எச் கபாடியாவுடைய பெஞ்ச் ஏன் ஒரு கான்கிரீட் ஃபிகர்ஸ் அடிப்படையில 50% மேல இருந்தா கொடுக்கணும்? என்ன ஃபிகர்ஸ் அடிப்படையில? ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், we are talking about today. If it contradicts yesterday's, there is a question. No. See, first of all, please understand the legal precision. Today's president overrules all the old presidents. Please understand. I get your point. ரொம்ப சுருக்கமா திரு செந்தில் அவர்களுடைய பார்வை, இந்த அரசாங்கம் நிச்சயமாக எங்களுடைய earlier position படி நாங்கள் நிச்சயமாக விரைவாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை தரவில்லையா? ரொம்ப சுருக்கமா உங்களுடைய இறுதிவாதம் டாக்டர் செந்தில்.
நம்பிக்கை எக்கச்சக்கமா இருக்குது. ஆனால் இதுவரை செய்து வருவதை நம்பிக்கை அளிப்பதாக இல்லை. ஏனென்றால் மோடி அரசாங்கம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வரலாறை படைத்திருக்கிறார்கள். சுதந்திர இந்தியாவில் காங்கிரஸ் அல்லாமல் ஒரு கட்சி தனி கட்சியாக மெஜாரிட்டி பெற்றிருந்த முதல் வரலாறு. இந்த வரலாறு வெற்றி பெற வேண்டும் என்றால் எவ்வளவு பெரிய நம்பிக்கையின் அடிப்படையில் இந்திய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை மோடி அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் இலங்கை தமிழர் பிரச்சனையாகட்டும், கருப்பு பணமாகட்டும், எதுவாக இருந்தாலும் சொன்னதை செய்யாமல் இருக்கிறார்கள் என்ற ஏக்கம் மக்களுக்கு வந்திருக்கிறது, எங்களுக்கு மட்டுமல்ல. இந்த அரசாங்கம் கருப்பு பண விவகாரம் சரி, இலங்கை வச்சு சொன்னதை செஞ்சிருக்கிறது. நீங்கள் அரசியல் செய்து கொண்டிருக்கிறீர்கள். உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு செய்திருக்கிறது. உச்ச நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்து இதை மக்கள் எப்படி பார்க்கிறார்கள்? சாதிவாரி கணக்கெடுப்பு உங்களுடைய பார்வை என்ன நேர்கள் என்று கேட்டிருந்தோம். நேர்களுடைய பார்வை சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம்தான் என்று 61% தேவையில்லை என்று 39% சொல்லியிருக்கிறார்கள். 60-40 என்று புரிந்து கொள்ளலாம். அவசியம் என்று 61% தேவையில்லை என்று 39% சொல்லியிருக்கிறார்கள். நிச்சயமாக நிறைய இந்த விவாதம் அப்படிங்கிறது புதிய விவாதம் அல்ல. சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் புதிய கோரிக்கை அல்ல. இது ஒரு தொடர் கோரிக்கை. இது சார்ந்த வழக்குகளும் புதிய வழக்குகள்ல வெவ்வேறு நிலைப்பாடுகள் இதில் எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய நிலைப்பாடு இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் தேவையில்லை என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு சாதிவாரி கணக்கெடுப்பை சென்சஸ்ல கொண்டு வரப்போகிறதா? அது நல்ல பயனை அளிக்குமா? விளைவுகள் தவறானதாக இருக்குமா? இந்த விவாதங்கள் இன்னும் பல கட்டங்களில் தொடர்த்தான் செய்ய போகிறது. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு கே.டி. ராகவன் அவர்களுக்கும், ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்களுக்கும், திரு ஐயநாதன் அவர்களுக்கும், டாக்டர் செந்தில் அவர்களுக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஆயுதெழுத்து நீட்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. ஆயுதெழுத்து நீட்சியின் தலைப்பு என்ன? சென்னையில ஒரு முக்கியமான புராதன பகுதி ஜார்ஜ் டவுன். இதுல ஒரு செய்தி வந்திருக்கிறது. சென்னை மாநகராட்சியை சொல்லியிருக்கிறது, இங்க இந்த ஜார்ஜ் டவுன் பகுதியில 99% கட்டிடங்கள் விதிகளை மீறிய கட்டிடங்கள் அப்படின்னு. வட சென்னை பார்த்தா உங்களுக்கு தெரியும், ரொம்ப நெருக்கமா அடுக்கடுக்கு ஒரு தீப்பெட்டி போல இருக்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு எப்பொழுதுமே உண்டு. இப்போது ஃபேக்சுவலாவே சொல்லியிருக்கிறது கார்பரேஷன். டிராபிக் ராமசுவாமி பதிவு செய்த ஒரு PIL மீது சென்னை கார்பரேஷன், சென்னை மாநகராட்சியை சொல்லியிருக்கிறது 99% கட்டிடங்கள் விதிகளை மீறிய கட்டிடங்கள் என்று. இவ்வளவு கட்டிடங்கள் இவ்வளவு நாட்களாக விதிகளை மீற அனுமதிக்கப்பட்டது ஏன்? இதற்கான தீர்வு என்ன? 50% அதுக்கு கீழே அப்படின்னாலும் கூட இதற்கான தீர்வு ஏதாவது இருக்கான்னு யோசிக்கலாம். 99% கிட்டத்தட்ட 0.1 கீழே தான் விதிகளை கடைபிடித்த கட்டிடங்களே இருக்கு அப்படிங்கும்போது இதுக்கு என்னதான் தீர்வு அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இதைத்தான் ஆயுதெழுத்து நீட்சியில் விவாதிக்க இருக்கின்றோம். 99% கட்டிடங்கள் விதிகளை மீறி இருக்கின்றன. நிச்சயமாக அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயம் தான். இதை பற்றி விவாதிப்பதற்காக நம்முடைய அஇஅதிமுகவுடைய தோழமை கட்சியான இந்திய குடியரசுக் கட்சியுடைய மாநில தலைவர் முனைவர் சேகு தமிழரசன் அவர்கள் இணைகிறார். அவருடைய நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். இந்த PIL இந்த ஒரு வழக்கை பதிவு செய்த சமூக ஆர்வலர் டிராபிக் ராமசுவாமி அவர்களும் இணைகிறார். அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். எப்படி இதை நியாயப்படுத்த முடியும்? இது 99% கட்டிடங்கள் விதிகளை மீறி இருக்கிறது அப்படிங்கும் பொழுது அதிர்ச்சி அளிக்கிறது. இதை தாண்டி எழக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி, இவ்வளவு கட்டிடங்கள் விதிகளை மீறத்துக்கு அதை பார்த்துட்டு இருக்கோமா? நிர்வாகம் பார்த்து கொண்டிருக்கிறதா? எப்படி அனுமதிக்கப்பட்டதுங்கிற ஒரு அடிப்படை கேள்விதான் எழுகிறது. ஜார்ஜ் டவுன்ல மட்டும் அது பத்தி மட்டும் இந்த வழக்கு நடந்திருக்கு. இந்த வழக்கு தொடர்பா இன்னைக்கு மாநகராட்சிக்கும் சென்னை மாநகர வளர்ச்சி குழுமத்துக்கும் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறது, அறிக்கை அனுப்பிச்சிருக்கு. ஜார்ஜ் டவுன் அப்படின்னாவே அது இப்ப உருவான ஒரு நகரம் அல்ல. அது 100 ஆண்டு காலத்துக்கு 200 ஆண்டு காலத்துக்கு வரலாறு பெற்ற ஒரு பகுதி. சென்ட் ஜார்ஜ் போர்ட் என்று நாம் சொல்லுகிறோமே, சென்ட் ஜார்ஜ் கோட்டை, அந்த கோட்டை சுற்றியுள்ள ஒரு பகுதியாக தான் பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட அது ஒரு பகுதி. 99% இன்னைக்கு இருக்கு அப்படின்னு மாநகராட்சியே தெளிவா பதில சொல்லியிருக்காங்க. என்னோட கேள்வி என்னன்னா, அதோட சேர்ந்து நீதிமன்றம் அறிக்கை அமைச்சிருக்கு, அதுக்கு ஒரு நீண்ட தொலைநோக்கு பார்வையோட அது தடுக்கப்பட வேண்டும், தவிர்க்கப்பட வேண்டும், சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்பட வேண்டும், மக்களுக்கு அந்த மாதிரியான இடைஞ்சல்கள் ஏற்படாத வகையில் எல்லா விதமான நடவடிக்கைகளும் அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதுல யாருக்கும் மாறுபட்டு கருத்து இருக்காது. ஆனா
ஒரு கட்டமா இது இருக்கு. கடைசி 2 கட்டம் எதுன்னா அரசு, அதற்கு மேல உயர்நீதிமன்றம். அரசு உத்தரவிட்டும் எவ்வளவு இப்படிப்பட்ட கட்டடங்களுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி தந்திருக்கிறது, தடையை தந்திருக்கிறது, நிறுத்தி வைத்து எவ்வளவு கட்டடங்களுக்கு சீல் வைத்து இந்த பகுதியில் 99% சீல் வைத்து இடிப்போம். எல்லா உரிமையும் அரசாங்கத்துக்கு இருக்கிறது, எல்லா உரிமையும் சிஎம்டிஏக்கோ கார்பரேஷனுக்கோ. அரசாங்கம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு கூட உயர்நீதிமன்றம் பல கட்டணம் உயர்நீதிமன்றம் தடுத்துரும் பயம் தடுத்திருக்கு. அதனால சரி உயர்நீதிமன்றம் தடுத்து நம்ம விட்டுருவோம் அப்படியே 99% விதிகளை மீறி இருக்கு. கடைசியா முதல்ல சிஎம்டிஏ சென்னை மாநகர வளர்ச்சி குழுமம், அதற்கு அதுல சில படிக்கட்டுங்க. அதற்கப்புறம் அரசுக்கு மேல அரசு போட்ட உத்தரவுக்கு கூட எத்தனையோ உத்தரவுகளுக்கு உயர்நீதிமன்றம் தடை தந்திருக்கிறது. அது நம்ம டிராபிக் ராமசாமி ஒரு சமூக ஊழியர், பொதுநல ஊழியர் பல வழக்குகளை போட்டிருக்காரு. அந்த வழக்கில் இதையும் கேட்கணும், உயர்நீதிமன்றம் நீங்க எவ்வளவு பேருக்கு. அதுக்காக அரசாங்கத்துடைய பணிங்கிறது இந்த வயலேஷன்ஸ் எல்லாம் பாக்குறது, நடவடிக்கை இருக்குது. உயர்நீதிமன்றம் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஜார்ஜ் டவுன் என்பது இதே திராவிட முன்னேற்ற கழக நிச்சயமா இல்ல, ஒரு ஆட்சிக்கு பிரச்சனை இல்ல, நிச்சயமா கிடையாது. முன்னால் இருந்த ஆட்சிகளால் உருவாக்க நிச்சயமா ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட இது ஒரு 300 ஆண்டு கால பாரம்பரியம் மிக்க ஒரு நீதிமன்றத்தில் ராமசாமி வர. அதுக்கு முன்பாக நீதிமன்றம் எவ்வளவு விஷயத்துல நீங்க நெறிமுறைப்படுத்திருக்கீங்க, பல விதிமீறல்களை. அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கு. இதை செல்லாத அரசாங்கம் சொன்ன பிறகு அவசர சட்டத்துக்கு மேல அவசர சட்டம் அரசாங்கம் போட்டது இல்லையா? இல்ல, உயர்நீதிமன்றம் தானே அதிகமான வச்சிருக்கு. உயர்நீதிமன்றம் சொன்ன பிறகு நீங்க ஆர்டர் நல்லிஃபை பண்ற அளவுக்கு அவசர சட்டம் போட்டது இல்லையா? இதே விவகாரம் நீதிமன்ற தீர்ப்புகளை மீறி எதுவும் இதுவரைக்கும் அவசர சட்டம் போட்டது இல்லையா? எதையும் பண்ணது இல்லையா? இப்போ நீங்க முதல் பகுதிக்கு நீங்க கேட்டதுக்கெல்லாம் நான் சொன்னேன். இப்ப நான் கடைசியா ஒரு பகுதி கேட்க போறேன். இப்படி இந்த இடைஞ்சல்களும், இப்படிப்பட்ட தொல்லைகளும், இந்த சட்ட மீறல்களும், இப்படிப்பட்ட விதிகளும் இது என்ன உயர்ந்தோர் பகுதிக்கு மட்டும்தானா? ஒரு ஸ்லம்லெஸ் போர்ட்ல கட்டுற நிறைய ஏழை மக்கள் இருக்காங்க. வடசன் எப்படிப்பட்ட பகுதின்னு உங்களுக்கு தெரியாது. அப்போ ஏழை மக்கள் பகுதிக்கு என்று ஒரு இலக்கணம், உயர் மக்கள் பகுதிக்கு கூடாது. ஏழை மக்கள் பகுதியாக இதுதானே இருக்கு. 99 எங்க இருந்தாலும் சரியானதால நீங்க உங்கள்கிட்ட விட்டுறேன். திரு டிராபிக் ராமசாமி அவர் சொல்றது போல இது ஒரு ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு விஷயம் இல்ல, இது தொடர்ந்து நடந்து வருகிறது. தொடர்ந்து இந்த மக்கள் வசித்து வராங்க. அப்படிங்கும்போது 1-2 இல்ல 99% அப்படிங்கும்போது அரசாங்கம் இரும்பு கரம் கொண்டு எல்லாரையும் ஒழிக்க முடியுமா? எல்லா பில்டிங்கும் சீல் வச்சிட முடியுமா? நிறைய பிராக்டிகல் டிஃபிகல்டிஸ் இருக்குங்கிறது நீங்க ஏத்துக்க ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு காரணமே இப்ப கொஞ்ச நாட்களா அந்த அரசியல்வாதிகள் குறுக்க பூந்து அந்த அதிகாரிகளுடைய ஒரு கை கோத்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போ, ஏன்னா எல்லா டிராபிக் தான் இருக்க முடியாது, நீதிமன்றத்துக்கு போங்க கடை வாங்கி இவங்களா வழிகாட்டு கொடுக்குறாங்க. இடிக்கிற நேரத்தில் நோட்டீஸை கொடுத்துட்டு தவறான நோட்டீஸை கொடுத்து, அந்த தவறான நோட்டீஸ் கொடுத்து தான் நீதிமன்றம் தடை சொல்லுது. ஆனால் மீண்டும் அதை விளக்குவதற்கு இவங்க அது தயார் இல்லை, ஏன்னா இவங்க பணம் வாங்கிட்டாங்க. பணம் வாங்கிட்டாங்க இவங்க, எவங்க பணம் வாங்கிட்டாங்க இல்ல, உண்மைதான். இப்போ சொல்றாங்க அரசாங்கமே லட்சக்கணக்காக ரெக்கார்டு கொடுத்திருக்காங்க 2007. இதெல்லாம் கற்பனையா பேசப்படுகிற ஒன்று. நீங்க அப்போ நீங்க நீதிமன்றத்துக்கு போங்கன்னு சொன்னா நீதிமன்றம் எப்படி ஒன்னா சொல்லிடுமா? நீதிமன்ற தீர்ப்புகள் முறையானது இல்லையா? நீதிமன்ற தீர்ப்புகள் சரியானதா இல்லையா அப்படின்னு ராமசாமி சொல்றாங்க. அப்புறம் நீதிமன்றங்களை ஏன் அணுகணும்? நீதிமன்றங்கள் மேல நம்பிக்கை இல்லையா? நீங்க போடுறீங்களா? நீதிமன்றத்தின் மேல நம்பிக்கை இல்லாமையா போடுறீங்க? தப்பு. அதாவது என்ன சொல்றேன்னா, நீதிபதி சொல்லியிருக்காங்க, நீ ஏன் நீங்க அதிகாரிகள் கேட்கறாங்க, நீ ஏன் மின்னாள் நோட்டீஸ் கொடுக்கலன்னு கேட்கறாங்க. தேவையில்லாத ஒரு உருவாக்குறாங்க. நோட்டீஸ் கொடுக்கறது ஒழுங்கு இல்லை. இன்னைக்கு கூட இந்த வழக்கு நான் ஜூன் மாதம் போட்டேன் பத்திரிகை போது, அப்பவே உத்தரவு போட்டார். படங்களோடு எத்தனை நடவடிக்கை எடுத்தீர்கள், என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்கள் என்பதையெல்லாம் கொடுக்க வேண்டும் சொன்னார்கள். அது 18ஆம் தேதி வரணும். ஆனால் இந்த அரசாங்கம் ஏதோ கோல்மால் பண்ணி இந்த கேஸை நேற்று கொண்டிருக்காங்க. இது என்ன 18ஆம் தேதி வர வேண்டிய கேஸ் நீங்க எப்படி வருது?
இது என்ன இப்ப நீதிமன்றங்களுக்கு மத்தியில வந்து என்ன வேணா அரசாங்கம் பண்ணிட முடியும்னு நினைக்கிறாங்களா? நீ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அரசாங்கம் வந்து ஜனதா நீதிமன்றங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க இன்னைக்கு அந்த அதிகாரம் வந்து அப்படிப்பட்ட ஒரு உறவு சரியில்லைன்னு டிராபிக் ஆஃபீஸர் சொல்றாரா? 50 படங்கள் கொடுத்திருக்காரு விதிமீறி கட்டுற அந்த படங்களே நடவடிக்கை எடுக்கல சொல்லலாம். அதான் நீதிமன்றம் சொன்னேன் வெளியில போகணும்னு சொல்லி அந்த 50 படங்களை கூட நடவடிக்கை எடுக்கல இது வரலாம். ஏன்னா ஆளுங்கட்சி இந்த கட்சி ரெண்டுமே இருக்காது அந்த படத்துல எந்த ஆட்சி வந்தாலும் அந்த கட்சி இதை தாண்டி அடிப்படை கேள்வி இது வந்து இது ஆபத்தானது அப்படின்னு அரசாங்கமும் வேண்டாமா? இன்னைக்கு இதுல ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு கன்ஜஸ்டட் ஏரியால ஒரு தீ விபத்தோ இல்லாட்டி டச் அவுட் நடக்கக்கூடாது. நடந்ததுன்னா எவ்வளவு விளைவுகள் எவ்வளவு மோசமானதாக இருக்கும். விரைந்து அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு விஷயமா படலையா? உங்க கவலையில இந்த அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்கு, எங்களை போன்றவர்களுக்கும் பொறுப்பு இருக்கு, அக்கறையும் இருக்கு. இருங்க, இது சென்னையில ஜார்ஜ் டவுன் பகுதியில மட்டும் இருக்கிற ஒரு சூழல் இல்ல. இந்தியாவில மும்பைல இந்த சூழல் இருக்கு, கல்கத்தாவில இந்த சூழல் இருக்கு, டெல்லியில புதுடெல்லியில தலைநகர்ல வந்து இருங்க. உங்க அக்கறையே உங்களுடைய ஆர்வத்தை நான் மெச்சுறேன், பாராட்டுறேன். ஆனால் அது இது சென்னையில ஜார்ஜ் டவுன் பகுதியில் மட்டும்தான் இது இருக்கு. தியாகராய நகர்ல இருக்கிறது, பல பகுதிகளிலே இருக்கிறது, பல நகரங்களிலே இருக்கிறது. அது மட்டும் இல்லாம உங்கள் அக்கறை என்ன? ஏற்கனவே ஒரு கேள்வி, உங்கள் அக்கறை ஆஹா அந்த மக்களுக்கு வந்து எந்த துயரம் வந்துடக்கூடாது, உயர் மக்களுக்கு மட்டுமா? நீங்கள் சேரி பகுதிகளுக்கு வந்து பார்த்திருக்கீங்களா? அங்க இருக்கிற குடிசை பகுதியில பார்த்திருக்கிறீங்களா? அங்க நரகம்ன்றது ஒண்ணு இருந்தா அதுதான் நரகம். அந்த விடியலுக்கெல்லாம் யார் யோசிப்பது? அரசாங்கம் தான். அதனால இந்த அரசாங்கம் எல்லாரையும் ஒரே தட்டில் எடுத்துக்கிட்டு அதையும் மாற்றி அமைக்கணும், இதையும் மாற்றி அமைக்கணும். அதற்கான திட்டங்கள் என்ன, அதை படிப்படியா பொருளாதார சூழலுக்கு ஏற்ப எப்படி எல்லாம் பண்ண முடியும் தான் நிறைவேற்றிட்டு வராங்க. நீதிமன்றம் மக்களை தவிர்த்து விட்டு சமூகம் இல்லை, சமூகத்தை தவிர்த்து விட்டு அரசாங்கம் இல்லை. அவர் சொல்றதுல அடிநாதத்துல சில பிராக்டிகாலிட்டிஸ் இருக்கிறதா நீங்க படலையா? இங்க வந்து ஒரு ஹைலி கன்ஜஸ்டட் பகுதி, அந்த ஒரு பகுதி ரொம்ப எரியாது. அதாவது அந்த காலத்துல சொல்ற ஜார்ஜ் இந்த மாதிரி இல்ல. இன்னைக்கு எல்லாம் இடிச்சு கட்டுறாங்க 10 வருஷத்துக்குள்ள. கட்டுமே பாத்தியா? 6 அடி சந்து 8 மாடி எப்படி எல்லாம் பண்ண 8 மாடி போய் பாருங்க. மூர்த்தியிலேன்னு வெங்கடேசன்லேன்னு பக்கத்தெல்லாம் 6 மாடி 7 மாடி 6 அடி சந்து கூட இல்ல. எப்படி அலோ பண்ண? இதே இந்த இடத்துக்கு கொடுக்கப்படுது, எலக்ட்ரிசிட்டி கலெக்ஷன் கொடுக்கப்படுது, எல்லாம் கொடுத்துட்டு இந்த விதிமீறல்களை அனுமதிச்சுட்டு பிறகு தீர்வு என்ன அப்படின்னா விதிமுறைகளை விதிமீறல்களை நாங்க வரையறைப்படுத்துறோம் அப்படின்னா விதிமுறைகள் எல்லாத்தையுமே ரெகுலரைஸ் பண்ணா அது இருக்கக்கூடிய ஆபத்துகள் ஏன் நம்ம உணர்த்த? நீதிமன்ற தீர்ப்பிலேயே ஒரு வரிய அந்த வரியினுடைய சில வார்த்தைகளை நீங்க ஆழமா பார்க்கணும். இந்த அரசு இதைகளை தவிர்ப்பதற்கு நீண்ட கால தொலைநோக்கு திட்டங்களை வைத்திருக்கிறதா? அப்கோர்ஸ். அப்படின்னா என்ன? நீதிமன்றத்துக்கே தெரியும் இது நாளைக்கு யாராலையும் ஒரு பெரிய மாய்மாலத்தால மந்திரத்தால செய்துவிட முடியாத காரியம் என்பது நீதிமன்றத்துக்கே தெரியும். அதனாலதான் நீதிமன்றத்திலேயே அந்த தீர்ப்பிலேயே அவர்களுடைய அந்த அறிக்கையிலேயே ஒரு வரி போடப்படுகிறது. நீண்ட கால திட்டம் அரசாங்கம் வைத்திருக்கிறதா? மாற்று கருத்து உண்டா திரு ராமசாமி? பல விஷயங்கள்ல உடனடியாக அதை செய்யுங்க, இந்த விதிமுறைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுங்க நீதிமன்றம் நிலைப்பாடு எடுக்கு. இதுல அரசாங்கத்தை கேட்கிறது இல்ல. என்ன 6 அடி சென்னில் 8 வாடி இருக்கக்கூடாது, இடிச்சே ஆகணும். சட்டம் போடாது. இப்ப நீ கண்ண பில்டிங்ல 6 அடி சென்னை 8 மாடி கண்ணா கட்ட ஜார்ஜ் தரமட்டமா? அது நான் சொல்லல, நீ கட்ட விட்டு இப்பதான் பழைய ஜார்ஜ் இல்ல. அது இன்னைக்கு எல்லா தெருவிலையும் புது கட்டிடங்கள் தான். எப்படி வந்தது? அவருடைய சமூக அக்கறைக்கு நான் மெச்சுறேன். ஆனா இந்த சமூகம் தான் அதுக்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா கட்டடம் கட்டுறவங்க கட்டுறப்போ அனுமதி அரசாங்கம் தருதோ இல்லையோ,
சிஎம்டிஏ தருதோ இல்லையோ அவங்க கட்டட விதிமீறிய கட்டடங்களுக்கு டோர் நம்பர் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கிடையாது, ஓட்டர் கிடையாது, ரேஷன் கார்டு கிடையாது. அந்த அட்ரஸை ஏத்துக்க மாட்டோம். அரசாங்கம் கடுமை காட்டுச்சுன்னா எல்லாரும் கட்டுவாங்களா? எப்படி அரசாங்கம் அரசாங்கம் ஒரு சரியான மெக்கானிசம் கொண்டு வர இந்த அரசாங்கம் அரசாங்கம் பல 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 கூறுகளான நிர்வாக பிரிவுகளை வைத்திருப்பது. அரசாங்கம்ன்றது வந்து பல கூறுகளை படைத்தது. ஆக இந்தியாவுக்கு 120 கோடி மக்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாரையும் வந்து கண்காணித்துட்டு இருக்க முடியாது. மக்களுக்காக நிறைய வேலை இருக்கு. மக்கள் பேர்ல நம்பிக்கை இருக்கு, மக்கள் பேர்ல நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து என்ன பண்றாங்க? நம்பிக்கை வச்சிருவோம். இப்போ இந்த இவர்களாகவே வந்து கட்டிக்கிறாங்க. இவர்களாகவே அவங்களுக்கு கட்டுகிற போது தலையிட்டால் அவர்களுடைய அடிப்படை உரிமை என்கிற பேர்ல பல நீதிமன்றத்தில் இதற்கான தடைகள் இருக்கு. இல்ல 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 பணங்கள் பார்க்கல. மிகப்பெரிய கட்டடத்துக்கு அரசாங்கம் வந்து இடிப்பானை அனுப்பித்தால் என்ன நடந்தது? இல்ல இது தடையானை வந்ததா? இல்ல இது அரசாங்கம் தடையானை என்பது எத்தனை ஆண்டு காலம் நீடிக்கிறது? எத்தனை வழக்கு மன்றத்துக்கு போகிறது? ஆகவே அரசாங்கத்தை மட்டுமே இதற்கு முழு பொறுப்பு என்று யாரும் குற்றம் சாட்ட முடியாது. அதில் ஒரு குறிப்பிட்ட அரசாங்கத்தை குற்றம் சாட்டுவது என்பது முடியவே முடியாது. 40 வருஷமா தொடர்ந்துட்டு இருக்குங்கிறத தாண்டி இது வந்து ஒரு பிரச்சனை. வெறும் அரசாங்கம் தாண்டி பல சமூக காரணிகளும் இருக்கின்றன. இது ஒரு நோய் மாதிரி பரவிச்சு. இதை கட்டுப்படுத்தலாமே தவிர குணப்படுத்த முடியாத ஒரு நிலையில் தான் ஒத்துக்க மாட்டேன். அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னால் அதிகாரிகள் சம்பளம் வாங்குறது அதுக்காக தான். நீ போய் பார்க்கணும். மண்ணு கொட்டின விட விடு வாங்க போறோம் எல்லாம் அரசியல்வாதி, எல்லா அரசியல்வாதியும் மண்ணு ரோட்ல கட்டுறாங்க, அங்க போய் விடு வாங்க போறோம். எத்தனையோ போய் கம்மி கொடுத்துருக்காங்க, நமக்கு எடுக்கிறது இல்ல. கட்டினா போறோம் நான் லோன் கொடுக்கலான்றான். நீதிமன்றம் கேக்குது கட்டுமா என்ன பண்ண கேட்டாங்க. நீ இப்ப இருக்காது அவ்வளவுதான் முன்னூறா மைதா மாத்திர நீ இடிக்கணும் இல்ல இது ரிலீஸ் பண்ண முடியாது ஆர்டர் போடாது. 2000 பண்ண முடியாது. இல்ல இப்போ இது போன்ற பல சூழ்நிலைகள் வந்தபோது விதிமீறல்களை வரையறைக்குள்ள கொண்டு வந்துடும். இல்ல இப்போ டேஞ்சரஸ் பிளேஸ். இப்போ தியாகராய நகரம் பொறுத்த வரைக்கும் இவ்வளவு கூட்டத்துக்கான ஒரு நகரமே கிடையாது, ஒரு பகுதியே கிடையாது. ஆனா மேலும் டீகன்ஜஸ்ட் பண்ற பேர்ல மேலும் மேலும் புதிய கடைகளுக்கு அனுமதி கொடுக்கிறது. பல திட்டங்களை, சட்டங்களை, புதிய புதிய விதிகளை எவ்வளவோ அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்கு. சிஎம்டிங்கிறது இப்ப எப்ப வந்தது? அதற்கு முன்னாடி மாநகராட்சிக்கு அதிகாரம், அதுக்கு முன்னாடி நகராட்சிக்கு அதிகாரம், பஞ்சாயத்துக்கு ஊராட்சிக்கு அதிகாரம். ஆக இந்த அதிகாரங்கள் வெறுமனே வந்து மாநில அரசால் மட்டும் பரவலாக்கப்படுவதல்ல, மத்திய அரசு பரவலாக்கி இருக்கிறது, நீதித்துறை பரவலாக்கி இருக்கிறது. இந்த அதிகாரிகளை பல உள்ளமைப்புகள் இந்த நீதிமன்றங்களும் மத்திய அமைப்புகளும் பரவலாக்கிவிட்டு ஒரு அரசை மட்டுமே, அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு துறை அரசை மட்டுமே, இந்த அரசை மட்டுமே குற்றம் சாட்டுவது சரியில்லை. இதற்கான தீர்வு என்ன? தெளிவில்லாததுதான் காரணம். அதாவது இன்னைக்கு நான் பெருமை பண்ணேன். அதாவது இந்த மாதிரி 2007 அந்த சீனகர் கையில எடுத்து இதெல்லாம் பண்ணும் போதுதான் இன்னைக்கு கட்டுறவங்க ஓரளவுக்கு பயப்படுறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு இடிப்பாங்க பயம் வந்துட்டு பல பேர் கிட்ட விதிமீறிய கட்டிடங்களோட எண்ணிக்கை அதனால நானே ஒத்துக்கிறேன். அதிகாரிகள் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா வரவே வர நிச்சயமா இந்த ஒரு விதிகள், விதிமீறல்கள், வரையறை இதெல்லாம் ஆரோக்கியமானதாங்கிற ஒரு லார்ஜர் டிபேட் இருக்கிறது. இதை தாண்டி இது இருக்கக்கூடிய ஆபத்துகள் தான் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இதை அரசாங்கம் லேஸ்ல எடுத்துக்க முடியாது. இது ரொம்ப எளிமையான பிரச்சனையும் கூட. கோர்ட்டுமே கூட இதை உணர்ந்தே இருக்கிறது. இதை கட்டுப்படுத்தலாமே கூட. ஒரு 99% அப்படிங்கும்போது இது இடிச்சு தள்ளிட முடியாது ஒரு பகுதியவே. ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு பிரச்சனை. ஆனால் இதற்கான தீர்வு என்பது ஒரு லாங் டேர்ம் விஷன் அப்படிங்கிறது நிச்சயம் அவசியம். அரசாங்கம் அந்த திசையில இந்த அரசாங்கமோ எந்த அரசாங்கமோ தொடர்ந்து செல்ல வேண்டும். ஒரு விஷன், ஒரு ஃபோர்சைட் அப்படிங்கிறது அவசியம் அப்படிங்கிற பார்வை தான் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்க முடியும். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற திரு டிராபிக் ராமசாமி அவர்களுக்கும் திரு தமிழரசன் அவர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம்.